அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்ப என்னுடைய வீடியோ மற்றும் ஆடியோ நன்றாக கேட்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க சாட்ல ஒரு இண்டிகேஷன் கொடுங்க பிளஸ். சரி, தேங்க்ஸ். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப என்னை பற்றி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க விரும்புறேன். இப்ப முதல் தடவையா இன்டர்நேஷனல் வெபினாரை நான் ஹோஸ்ட் பண்றேன். அதற்காக நான் கம்பெனி கிட்ட மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இப்ப என் பெயர் டொமினிகோ லிலோ. நான் டாப் மேனேஜரா இருக்கேன் அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஆஃப் எவோரிச்ல. மேலும் லீடர்ஷிப் லோக்கல் லீடர்ஷிப் கவுன்சில்ல மெம்பர். இட்டாலியன் ரெப்ரசன்டேட்டிவ் எத்திக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். நன்னெறித்துறையில எவோரிச் ப்ரமோட்டர் உரிமையாளர். நான் பேங்கிங்லையும் ஃபைனான்சியல் ஆர்கனைசேஷன்லையும் அனுபவம் பெற்றிருக்கிறேன். மேலும் மல்டி லெவல் கிரவுட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகவும் இன்வால்வ் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். இது என்னுடைய ஒரு கரியர் பார்த்தா நான் டிசைட் பண்ணேன். மேலும் இது நம்ம கம்பெனில ப்ராமினன்ட் லீடர் பிரசிடென்ட்டாவும் இருக்கார் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல. அவர் வண்டர்ஃபுல் பர்சன், பிக் ஹார்ட் இருக்கு. அவருக்கு மக்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பான்மை இருக்கு. மனித நேயம் நிறைந்தவர். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நல்ல ஆன்மா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் பேரு ஜியோவானி டியாராஸ். இவர் நம்ம பிரசிடென்ட் ஜியோவானி டியாராஸ். இவர் இத்தாலியில பிரசிடென்ட்டா இருக்கார். ஜியோவானி, உங்களுக்கு இந்த மேடை நாங்கள் அளிக்கிறோம். மிகவும் நன்றி. இப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். சரி, இப்ப நம்ம ஆடியன்ஸ் முன்னாடி பேசணும் அப்படின்னு சொன்னா அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பயிற்சிகள் மேலும் அமர்வுகள் எல்லாமே நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கோ அந்த அளவுக்கு நான் பிரசன்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுடைய நேரமும் மிகவும் முக்கியம். இப்ப காம்பன்சேஷன் பிளான் பற்றி நம்ம பார்க்கிறோம். அதாவது மார்க்கெட்டிங் பிளான், எவோரிச்சுடைய மார்க்கெட்டிங் பிளான். யாரெல்லாம் நம்ம கம்பெனிக்காக கோஆபரேட் பண்ண தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்காக கம்பெனி அளிப்பதுதான் காம்பன்சேஷன் பிளான். நான் கம்பெனி இட்டலியில இன்வெஸ்டர் ஆயிருக்கேன். 2016ல இருந்து நான் இருக்கேன் நம்ம கம்பெனில. அதாவது நான் எவோரிச்ல பிரசிடென்ட்டா இருக்கிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா எப்பயுமே அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனில இருக்கிறது பெருமையான ஒரு விஷயம்தான். அது அப்படிதான் என்னுடைய இதயமும் சொல்கிறது. நான் ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் லாட்டின் அமெரிக்கால இந்த மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன்.
நீங்க வந்து ஒரு சர்டிஃபைட் ட்ரெய்னர் ஆக முடியும். இப்போ நான் வந்து சர்டிஃபைட் ட்ரெய்னரா இருக்கேன். இப்ப வந்து நீங்களும் ஒரு ஹோஸ்ட்டா இருக்கலாம், ஒரு பிரசன்டரா இருக்கலாம். அப்படிதான் நம்ம கம்பெனி வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கின்றது. இப்ப வந்து நான் சான்றளிக்கப்பட்ட மாஸ்டர் ப்ரொஃபி பயிற்சியாளர் அப்படின்னு சொன்னா நான் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஜீனியஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தொகுப்பாளராகவும் இருக்கிறேன். அப்படி உங்களாலும் முடியும். இப்ப வந்து நான் சங்க உறுப்பினராக இருக்கிறேன். அதாவது ஜெனரல்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஃபார் பீஸ்ல மற்றும் பேச்சாளர். நம்ம ப்ராஜெக்ட் உடைய மிஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம எல்லாருமே அந்த மாதிரிதான் பண்ணணும். ஏன்னா நம்ம எங்க இருந்தாலுமே ஒரு அமைதி அப்படிங்கிறது வந்து முக்கியம். அதுக்காக தான் நான் இதுலயும் அமைதிக்கான சங்க உறுப்பினராகவும் இருக்கிறேன். மேலும் எனக்கு வந்து நிறைய மக்கள் ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த பேண்டமிக் பீரியடை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும்? நிறைய விதமான காரணங்கள் சொல்வார்கள். அதாவது நமக்கு லாக்டவுன்ல இருந்து எப்படி வந்து நாம விடுவித்து ஒரு வருமானம் பெறுவது அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ மார்க்கெட்டிங் பிளான் போறதுக்கு முன்னாடி ஒரு சொற்களஞ்சியம் நாம் பார்ப்போம். அதாவது ஒரு கிளாசரி. நீங்க வந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம பேக் ஆபீஸ்ல வந்து இந்த போனஸ் திட்டம் பற்றிய அனைத்து ஊதிய விவரங்களும் உள்ளன. இப்ப வந்து நீங்க அத கண்டிப்பா வந்து பேக் ஆபீஸ்ல போனீங்கன்னு சொன்னா நாங்க இதை அப்லோட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டிங் பிளான்ல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. இப்ப வந்து நம்ம லெவல்ஸ பற்றி நம்ம பேசலாம். இப்போ நம்ம கம்பெனில எந்த லெவல்ஸ்லாம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய சாதனையான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு மேக்னிஃபிஷியன்ட் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். எப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஊதியம் அதிகரிக்கும் அளவுல வந்து இந்த பிளான் இருக்கு. இப்போ எப்படி வந்து நீங்க ரேங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஊதியமும் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி ஒரு தொகையை வந்து ஒரு 10 டைம்ஸ் கூட அதிகரிக்க முடியும், இல்லைன்னா 100 டைம்ஸ் கூட அதிகரிப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அது வந்து என்டையர்லி பேஸ்ட் அப்பான் யுவர் அப்ரோச். ஏன்னா நமக்கு வந்து நம்ம பார்ட்னர்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல, அதாவது எப்படி வந்து பார்ட்னர்ஸ் எல்லாம் ரேங்க் ரேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கு. இது வந்து நம்ம ரேங்க் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே சமயத்துல வந்து நம்ம கம்பெனிக்காகவும் நாம வேலை பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமையாவும் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கம்பெனிக்காக நாம ஹெல்ப் பண்ணிருக்கோம். இப்ப வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கும் பொழுது இப்ப வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க். இப்போ லெவல் இருக்கு, பயனர் கமிஷன், மேலும் பரிந்துரை போனஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. இப்ப வந்து யூசர் பயனர். நம்ம கம்பெனிக்காக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய புதிய மக்களை வந்து நான் சந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப வந்து நம்ம கம்பெனியை பற்றிய விளக்கம் மற்றும் தகவல்களை நான் அளிப்பேன். அப்போ எல்லாருமே வந்து ஒரு புதிய நபரை பார்த்தீர்கள், இல்ல அவருக்கு வந்து இந்த தகவலை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு டூல் வேணும். அதுதான் நம்ம மார்க்கெட்டிங் பிளான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ எந்த மக்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொன்னா வெரிஃபிகேஷன் வேணும்.
மேலும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம கம்பெனில எந்த விதமான ஒரு தொகையும் செலுத்த வேண்டாம். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான். இப்ப வந்து உங்களுக்கு லெவல் கொடுத்திருக்கோம் 1 2 3 அப்படின்னு சொல்லி 5%, 3%, 2% அப்படின்னு சொல்லி இங்க வந்து பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிருக்கு. இப்ப வந்து நான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லாமல் ஒரு பயனராக கூடிய தகுதி நம் கம்பெனியில் உள்ளது. ஒரு சராசரி நபர் கூட இதில் சேர்ந்து பயனர் ஆக முடியும். இப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஏஐபி வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணா போதும். அதற்கு பிறகு கூட நாம ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வாங்கிக்கலாம். அது வந்து நம்ம ப்ரொமோஷன்ல வர கமிஷன்ல கூட நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கம்பெனில இருக்கு. இந்த ஒரு நாலேஜை வந்து நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம காம்பன்சேஷன் பற்றிய நாலேஜ் மற்றும் நம்ம கம்பெனியை பற்றிய நாலேஜ் இரண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து இதுல நீங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அவர்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஊதியம் வர தயாராகி விட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க ஒரு நபரை உள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஆகையால் அவர் வந்து எப்படி வேலை பார்க்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் மற்றும் உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தும் உங்களுக்கு வந்து வருமானம் ஆட் ஆகிட்டே வரும். இப்போ எதையுமே வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மக்கள் வந்து இனிஷியல் பேக்கேஜ் வாங்குவாங்க $50 அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்யணும்? அப்போ என்ன சொல்லணும்? ஆனா நீங்க என்ன சொல்லணும்னா நீங்க எதுவுமே வாங்காம கூட நம்ம பிசினஸ வந்து ப்ரமோட் பண்ணலாம். அப்படி கூட நீங்க சொல்லலாம். அப்படிதான் வந்து நம்ம கம்பெனி பிளான் வந்து இருக்கு. இப்போ அவர் 10 யூனிட் வாங்குகிறார் அப்படின்னு சொல்றப்ப விஐபி கிளப் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக அவர் 10 யூனிட்ஸ் பே பண்ணலாம். அப்ப வந்து நீங்க மோஸ்ட் லாயல் கிளையன்ஸா மாறுகிறார். இப்ப புதிய நபர் சேர்ந்தார் அப்படின்னு சொன்னா விஐபி ஃபீ வந்து அவர் பே பண்ணி ஒரு 10 யூனிட்ஸ்க்கு அவர் வாங்கலாம். வாடிக்கையாளராக மாறுகிறார். இப்போ ஒரு கிளையண்ட் ஆகுறீங்க அப்படின்னா கமிஷன் ஃபீ பாருங்க அந்த அட்டவணையில வந்து சேஞ்ச் ஆகி இருக்கு. இப்ப யூசர் பயனருக்கு எப்படி இருந்தது, இப்ப வந்து வாடிக்கையாளருடைய கமிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 யூனிட் ஆட் பண்ணி விஐபி மெம்பர் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து இந்த கமிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வாடிக்கையாளர் கமிஷன் வந்து 6%, 4%, 3%, 2% அப்படின்னு இருக்கு. அப்ப ஒரே ஒரு லெவல் ஆட் ஆகி இருக்கு. அது என்னன்னு பார்த்தா 4th லெவல். இப்ப நம்ம எஜுகேஷனுக்குள்ள நம்ம அவரை கொண்டு வரோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஆண்ட்ரே ஹாப்ராத் சிஇஓ எப்படி பிளான் பண்ணியிருக்காருன்னா ஒரு சின்ன யூனிட் பே பண்ணாலே வாடிக்கையாளர் ஆக முடியும், ஒரு லாயல் கஸ்டமர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணியிருக்காரு. இப்ப அடுத்தது பார்க்கலாம் பங்குதாரர். இது வந்து ஒரு சிக்னிபிகண்ட் ரேங்க்னு சொல்லலாம், ஒரு முக்கியமான ஒரு ரேங்க். அது வந்து பார்ட்னர். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும். அது வந்து மிகவும் முக்கியம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 50 யூனிட்டுகள் இருக்கலாம் அல்லது அதற்கு மேலாகவும் இருக்கலாம். இப்போ 50 யூனிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து 50 யூனிட்ஸ் பண்ணிருக்காரு இல்லைன்னா அதற்கும் மேலாக பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப அவர் வந்து ஒரு பார்ட்னர் ஆகிறார். இப்ப கமிஷன் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல போன ஸ்லைட்ல நம்ம பார்த்தப்ப 6% இருந்தது, இப்ப வந்து 7% ஆகி இருக்கு. மேலும் உங்களுக்கு வந்து 5th லெவல் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆட் ஆகி இருக்கு, அங்க 2% ஆட் ஆகி இருக்கு. இப்போ ப்ரீவியஸ் லெவல்ல இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. அதாவது
இந்த அட்டவணையில மூன்றாவதா இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் லெவல்ல வர கமிஷன், இரண்டாவதா இருக்கிறது பங்குதாரர் கமிஷன். அப்ப வந்து சேஞ்சஸ் நீங்க பார்க்க முடியுது டைரக்டாகவே. அப்போ ஒவ்வொரு பார்ட்னரும் நீங்க ஆட் ஆக ஆக இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். அப்போ 4th லைன்ல இருந்து 3% அவருக்கு அதிகமா வருது. இப்ப பொட்டன்ஷியல் பார்ட்னர்ஸ் ஆட் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு மெம்பர் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்ப பார்ட்னர் அவர் வந்து 50 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, அவரு வந்து இன்னொருத்தரை ஆட் பண்ணினாரு அப்படின்னு சொன்னா அந்த நபர், அதாவது உங்களுடைய டைரக்ட் என்ட்ரி கிடையாது, இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கமிஷன் வரும். எப்படின்னு சொன்னா இது லெவல் பேஸ்டு நெட்வொர்க், மல்டி லெவல் கிரவுட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு எந்த லெவல்ல இருந்து வேணா இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கு. அந்த லெவல்ல ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப வந்து பங்குதாரர் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து உங்களுக்கு வருது. மேற்கொண்டு போனஸ் அக்கவுண்ட்ல இருந்து வித்ரா பண்ணவும் முடியும். இந்த கமிஷனை வந்து நீங்க வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னா போனஸ் அக்கவுண்ட்ல உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்து ஆட் ஆகும். அதை வந்து நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். மேலும் வந்து 50 யூனிட்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்தந்த கண்ட்ரிஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வித்ரா பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம அவருக்கு கூட ஹெல்ப் பண்ற மாதிரி அவருக்கு வந்து யூனிட்ஸையும் நம்ம வழங்க முடியும். இப்ப வந்து 50 யூனிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப அவர் பார்ட்னர் ஆகிறார். இப்போ கிரெடிட் கார்டு மேலும் வந்து எந்த வே ஆஃப் டாப் அப் இருக்கோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஆண்டர்பிரனியூர் இல்லைன்னா ஒரு பிசினஸ் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறப்ப அவர் வந்து 200 யூனிட் ஒரு பர்சனல் பர்ச்சேஸ் எப்படி இருக்கணும் ஒரு பங்குதாரருக்கு அப்படின்னு சொன்னா 200 யூனிட். ஆனா இப்ப வந்து பங்குதாரர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து 50 யூனிட் வாங்குகிறார் அப்படின்னு சொன்னாலே அந்த ஸ்டேட்டஸ் வந்துடும். ஆனா பர்சனல் யூனிட் வந்து 200 யூனிட்ஸ் இருக்கணும். ஆனா இந்த டிஃபரன்ஸை மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதுமானது. ப்ரீவியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணீங்களோ அதையும் இப்ப நியூ இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அதையும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 150 யூனிட் வருது. இப்ப வந்து அவர் வந்து ஒரு வாடிக்கையாளரை அறிமுகப்படுத்துகிறார் அப்படிங்கிறப்ப அவர் 50 யூனிட் பே பண்ணாருன்னா அந்த ரெஃபரலை வைத்துக் கொண்டு கூட இவர் வந்து இந்த பர்ச்சேஸ் இந்த பர்சனல் வால்யூமை கவர் பண்ண முடியும். ஒரு முகவர் ஆகிறார், அதாவது ஏஜென்ட் ஆகிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து பர்சனலா 2 பார்ட்னர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும். அந்த 2 பார்ட்னர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். பார்க்கலாம் அப்ப வந்து நமக்கு என்ன மாதிரி ஒரு முகவர் கமிஷன் வரும் அப்படின்னு. இப்ப வந்து நீங்க ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அட்டவணையில உங்களுக்கு வந்து கமிஷன் மென்ஷன் பண்ணிருக்கு. இதுல வந்து 8% ஃபர்ஸ்ட் லெவல்ல, செகண்ட் லெவல்ல 7%, அதே மாதிரி தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் லெவல்ல 5, 4, 3% வருது. இப்போ நம்ம முந்தைய அட்டவணை வந்து பார்த்தோம் பங்குதாரருடையது. இப்ப வந்து முகவருடையது பார்க்கிறோம். இப்ப பார்க்கிறப்ப நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் லெவல்ல 1% வந்து அதிகரித்திருக்கிறது, செகண்ட் லெவல்ல 2% அதிகரித்திருக்கிறது. இந்த மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் காம்பன்சேஷன் பிளான் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. மேலும் வந்து லெவல்ஸ் வந்து இப்ப போக போக ஆட் ஆகும். இப்ப 5th லெவல் வரைக்கும் அவர் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து கார்ப்பரேட் ரேங்கிங் சிஸ்டம். ஏன்னா இந்த லெவல்ல வந்து
ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கம்பெனில என்னெல்லாம் வழங்குகிறார்களோ அதை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் நாம் எல்லோரும். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இப்ப வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரேங்க் ஆஃப் த கம்பெனி வந்து கன்சல்டன்ட். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே வந்து கன்சல்டன்ட் ஆயிடுங்க. எந்த அளவுக்கு அதிவிரைவாக உங்களால் செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடா வந்து நீங்க ஒரு கன்சல்டன்ட் ஆயிடுங்கன்னு சொல்லிதான் நான் சொல்லுவேன். எப்பயுமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எதுக்குன்னு சொன்னா, இதுல வந்து 6th லெவல்ல இருந்து இன்ஃபினிட்டி லெவல் வரைக்கும் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வருகிறது. ஆகையால் தான் இப்போ உங்களுக்கு வந்து இப்ப வந்து டைரக்டாக வந்து அவர்கள் 2 முகவர்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கணும். இன்டெப்த் லெவல்ல வந்து 2 முகவர்கள் இருக்க வேண்டும். ஒரு கன்சல்டன்ட் ஆகிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய தனிப்பட்ட பர்சனல் வால்யூம் வந்து 500 யூனிட்ஸ் இருக்க வேண்டும். இப்ப வந்து லெவல் கமிஷன் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல 2 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா பெர்சன்டேஜ் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் லெவல்ல 8% இருக்கு. பிறகு டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ நம்ம லாஸ்ட் முகவர்ல பார்த்தப்போ 8%, 7% இருந்தது. இப்ப வந்து கன்சல்டன்ட்ங்கிறப்போ செகண்ட் லெவல்லையும் 8% தான் இருக்கு. அதனால கம்பெனி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ரெமுனரேஷன் காம்பன்சேஷன் பிளான். அப்போ செகண்ட் லைன்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல எவ்வளவு வாங்கினீங்களோ அதே அளவுக்கு செகண்ட் லெவல்லையும் வாங்க முடியும். டிஃபரன்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் லெவலுக்கும் செகண்ட் லெவலுக்கும். டைரக்ட் பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் லெவல்ல நீங்க வாங்குற கமிஷன் ஒரே 8% தான். இப்போ இன்னொரு தகவல் என்னன்னா, உங்களுடைய 6வது லெவல்ல இருந்து இன்ஃபினிட்டி லெவல் வரைக்கும் எந்த லெவல்ல ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வருகிறது 2 to 4%. ஏன்னா கண்டிப்பா வந்து நம்ம கம்யூனிட்டியில யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்ஃபினைட் லெவல்ல இந்த 2 to 4% ஆஃப் கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்பெஷல் இன்கம்னு சொல்லலாம். இப்ப இந்த சார்ட்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்ப வந்து நம்ம எப்படி முகவர், மேலும் பங்குதாரர், கன்சல்டன்ட் இவங்க வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டவுன் லைன்ல வந்து ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. செகண்ட் டவுன் லைன்ல வந்து ஏஜென்ட், செகண்ட் லைன்ல ஏஜென்ட் இருக்காரு. தேர்ட் லைன்ல பார்ட்னர், ஃபோர்த் லைன்ல ஏஜென்ட், மேலும் 5th வந்து பார்ட்னர்ஸ். இப்ப கன்சல்டன்ட் அப்படிங்கிறப்ப அவருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லிதான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்ப வந்து ஒரு பிரசிடென்ட் லெவல் வரைக்கும் ரீச் பண்ணாரு அப்படின்னா கூட அவருடைய ஏர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருமே ஒழிய அந்த லெவல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறாது என்னைக்குமே. ஏன்னா நீங்க வந்து பயப்படாதீங்க எதற்குமே. இப்ப வந்து ஒரு பிரசிடென்ட்டா இருக்காரு, அவருக்கு மட்டும் ஏர்னிங் வருது, நம்ம கன்சல்டன்ட்டா இருக்கோம் ஏர்னிங் வரலாம்னு நினைக்காதீங்க. ஆனா இப்ப வந்து என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தா அவருடைய பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்குமே ஒழிய உங்களுக்கு வர்ற லெவல் கமிஷன் வந்து அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த ரைட் ஹேண்ட் கார்னர்ல இப்ப பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறப்போ 2% வருது.
ஏஜென்ட் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா 2% வருது. இந்த கன்சல்டன்டா இருக்கிறார் அப்படிங்கிறப்ப இப்ப வந்து ஒரு பார்ட்னரா இருக்காரு அவரோட லைன்ல 7th லைன்ல அப்படின்னா அவருக்கு 2% வருது. ஒரு 10th லைன்ல ஒரு பங்குதாரர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா 2% வருது. இப்ப லெஃப்ட் சைட்ல பார்த்தா 3வது லைன்ல ஒரு பங்குதாரர் இருக்கிறார்னா 5% அவருக்கு வருது. இப்ப 2வது லைன்ல முகவர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு 8% வருது. சோ இந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து இந்த ரேங்க்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து அவர் கமிஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து எப்படி வந்து லெவல் சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்ப வந்து நான் எப்படி கொடுத்திருக்கேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் லெவல், அப்புறம் தேர்ட் லெவல், 4, 5, 6 மட்டும் இல்லாம நான் வந்து 12th லெவல் வரைக்கும் கொடுத்திருக்கேன். எதற்காக இப்படி உதாரணம் காட்டியிருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி லெவல் வரைக்கும் எப்படி இன்கம் வருது அப்படிங்கறத விளக்குறதுக்கு தான். மேலும் இப்ப வந்து 6th லெவல்ல ஒரு கன்சல்டன்ட் இருக்கிறார் அப்படின்னா கூட அவருக்கு 2% ஆஃப் கமிஷன் வருது. இன் 12 லைன்ல கன்சல்டன்ட் இருக்கிறார் அப்போ 0% அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. இப்ப வந்து 6th லெவல்ல வந்து கன்சல்டன்ட் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப 2%. ஆனா 12th லைன்ல கன்சல்டன்ட் இருக்கிறாருங்கிறப்ப 0% இருக்கு. அப்போ நீங்க வந்து அப்ளைன் கன்சல்டன்டா இருக்கீங்க. அப்போ 6th லைன்ல ஒரு கன்சல்டன்ட் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரு 2% நீங்க earn பண்ணிருக்கீங்க. அவருக்கு டவுன்ல வந்து இன்னொருத்தர் வந்து 6th லைன்ல இருக்கிறாருங்கிறப்ப அவர் மூலமா இவர் வந்து 2% லெவல் கமிஷன் அவர் வந்து ரிசீவ் பண்ணிருப்பாரு. அப்ப 2% மைனஸ் 2% வந்து 0% ஆகுது. அதுதான் வந்து நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ என்னுடைய லைன்ல இருந்து 6th லைன்ல ஒருத்தர் ரேங்க் சேஞ்ச் ஆகுறாரு அப்படின்னு சொன்னா அவரோட 6th லைன்ல இருந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னு இருக்கு. இது வந்து இப்படிதான் இந்த லெவல் வந்து சேஞ்ச் ஆகுறப்ப இது ஒர்க் ஆகும். இது வந்து நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா எந்த ரேங்க்ல நீங்க இருக்கீங்க, மேலும் வந்து அவர் எந்த ரேங்க்ல மாறி இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கன்சல்டன்டாக நம்ம கம்பெனில வந்து அவர் மாறுகிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய ரெமுனரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம பேக் ஆஃபீஸ்ல அப்லோட் பண்ணிருக்கோம். இப்போ 6th லைன்ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் 2% இருந்து 4% வரைக்கும் யூனிட்ஸ்ல வந்து நமக்கு போனஸ்ல கிரெடிட் ஆகும். நம்ம லைன்ல வந்து எவ்வளவு பார்ட்னர்ஸ் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஊதியம் வந்து அதிகரிக்கும். இப்போ இது வந்து ஹை லெவல் பெர்சன்டேஜ் வந்து 4% வரைக்கும் இருக்கும். ஸ்டார்டிங் வந்து 2%ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. % வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு கன்சல்டன்ட் வந்து வேணும். அப்ப 2.5% வந்து யூனிட்ஸ்ல நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். மேலும் ஃபர்ஸ்ட் லைன்ல 2வது கன்சல்டன்ட் வருகிறார் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 3% வந்து யூனிட்ஸ் வரும். மேலும் உங்களுக்கு வந்து அடுத்தது 3வது கன்சல்டன்ட்டை உருவாக்குகிறீர்கள் அப்படிங்கிறப்ப 3.5% யூனிட்ஸ்ல வரும். அதே போல ஃபர்ஸ்ட் லைன்ல 4th கன்சல்டன்ட்டா ஒருத்தர் வந்து மாறுகிறார் உங்க ஸ்ட்ரக்சர்ல அப்படின்னு சொன்னா 4% ஆஃப் யூனிட்ஸ் வரும். இதுதான் வந்து மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் யூனிட்ஸ் நீங்க earn பண்றதுக்கு உண்டான சார்ட். இப்ப மேனேஜர் லெவல் பார்க்கலாம்.
இது வந்து நம்ம கம்பெனில நிறைய ரோல்ஸ் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு. இப்போ அவர் வந்து ஒரு பர்சனல் யூனிட் வந்து 1000 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அதை வந்து அவர் எப்படி லெவல் கமிஷன் மூலமா அதாவது ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம ரெலவென்ட் ஸ்கில்ஸை பார்க்கலாம். அதாவது ஒரு மேனேஜர், ஒரு மேலாளரா இருக்கிறவர், அவர் வந்து ஒரு தலைவரா இருக்கிறாரு. ஒருத்தர் கன்சல்டன்ட்டுக்கு மேல இருக்கிறவர் தான் மேனேஜர் ஆக முடியும். இந்த இடத்துல மேனேஜர் ஆகும்போது உங்களுடைய 2 டவுன்லைன் டைரக்டரா வந்து கன்சல்டன்ட்ல இருக்கணும், இல்லையா இன்டைரக்ட்ல 2 கன்சல்டன்ட் இருக்கணும். அப்போ எல்லாமே ஆல் டுகெதர் பார்க்கும்போது 4 கன்சல்டன்ட் இருக்கணும். அதுல 2 டைரக்ட் 2 இன்டைரக்ட் இருக்கலாம். போனஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் அதேதான், கன்சல்டன்ட்டுக்கு எப்படி சொல்லப்பட்டதோ அதே மாதிரிதான் 88543. ஆனா இங்க மேனேஜருக்கும் கன்சல்டன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் 6வது லெவல்ல அப்படின்னு பார்த்தோம்னா 4ல இருந்து 6% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது நீங்க மேனேஜரா இருக்கும்போது. அதுதான் 6வது லெவல்ல இருந்து இன்ஃபினிட்டி லெவலுக்கு நீங்க போகும்போது உங்களுடைய ஏர்னிங் அங்க 4ல இருந்து 6% கிடைக்குது. அந்த 1 to 5 அந்த லெவல தவிர இந்த லெவல் 6ல இருந்து அங்க கீழே இன்ஃபினிட்டி போகிறது. அதனால நீங்க இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறேன். அதாவது ஒரு 5 நபர்கள் ஒரே லைன்ல நீங்க பிளான் பண்ணுங்க. ஒரு நபர் பாசிவா இருக்கலாம், ஆனா 4 நபர் வந்து டீம் பில்ட் பண்ணலாம், ஆக்டிவா இருக்காங்க. அப்படி இருந்தாங்கன்னா உங்களால வந்து அடுத்த ரேங்க்குக்கு நீங்க அட்வான்ஸ் பண்ணி போக முடியும். உங்களுக்கு பிசினஸ் தெரியுது, அதே நேரத்துல உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் டூப்ளிகேட் பண்றாங்க. இது மூலியமா உங்களுடைய ஸ்ட்ரக்சரை நீங்க வளர்த்த முடியும். அதனால நான் எல்லாருக்கும் பொதுவாக அட்வைஸ் பண்றது என்னன்னா, 5 நபர்களை வந்து ஒரு டவுன்லைன்ல போட்டுக்கோங்க. அவங்க வேற வேற லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்காக உதவியாக இருக்கும். ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்க டீமோட நீங்களும் வந்து இம்ப்ரூவ் ஆகுவீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டவுன்லைன்ல நீங்க எத்தனை நபர்கள் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு உங்க கரியர் லேடர்ல இம்ப்ரூவ் ஆறதுக்கு. இந்த இடத்துல மேனேஜரா நீங்க ஆகணும் அப்படின்னா பர்சனல் பர்ச்சேஸ் ஆகிய 1000 யூனிட் பண்ணிருக்கணும். இப்ப கன்சல்டன்ட் ஆகும்போது நீங்க 500 யூனிட் பண்ணிருப்பீங்க. அதை தவிர ரிமைனிங் இருக்கிற 500 யூனிட் வந்து பே பண்ணால் போதுமானது. அது 1000 யூனிட். ஆனா உங்களுக்கு கீழே ஒரு 4 கன்சல்டன்ட் வந்துட்டு நீங்க 500க்கு மேல நீங்க பண்ணல அப்படின்னா உங்களால வந்து மேனேஜர் ஆக முடியாது. அதனால அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் முழுமையாக ஃபில்ஃபில் பண்ணிருக்கணும். பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 யூனிட் அப்படின்றத முடிச்சிருக்கணும். அதாவது நான் சொல்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியுது, அதே நேரத்துல தெளிவாகவும் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாட்ல பிளஸ் கொடுங்க. உங்கள் கவனம் வந்து இங்க மிகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கேக்குறேன். மிகவும் நன்றி. குணா துரைராஜ். அதாவது இந்த ஸ்லைட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை என்றால் பேக் ஆபீஸ்ல போய் பாருங்க. உங்களுக்கு பேக் ஆபீஸ்ல இந்த பிரசன்டேஷன் எங்க இருக்குன்னு உங்களால பார்க்கலாம். நீங்க ஸ்டேட்டஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க 6th லைன்ல இருந்து இன்ஃபினிட்டிக்கான உங்களுக்கு எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க 5% வந்து யூனிட்ஸா
உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு மேனேஜர் இருந்தாரு அப்படின்னா அதாவது இன்சைட்ல இருக்கக்கூடாது, இன்டைரக்ட்ல இல்லாம உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ட் டவுன் லைன்ல அந்த இடத்துல 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க 6.5% வரைக்கும் கிடைக்கும். ஸ்லைட்ல பார்த்த மாதிரி நீங்க நம்ம ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற உங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற லீடர்ஸ்க்கு உதவி செஞ்சு அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி அவங்களையும் மேனேஜர் ஆக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய டைரக்ட்ல இருக்கிற 3 நபர்கள் மேனேஜர் ஆகும்போது உங்களுக்கு 6% வரைக்கும் உங்களுக்கு போனஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்துல இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இதுலயும் மினிமமான வித்ட்ராவல் அமௌண்ட் போனஸ் அக்கவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 50 அலகுகள், அதாவது 50 யூனிட்ஸ். ஒருத்தரும் ஒரு போதுமான டீசன்ட் ஏர்னிங் வந்து எங்க ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டுமல்லாமல் ஒரு மேண்டேட்டரி ரெக்வயர்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ட்ரைனிங், வருடத்துக்கு ஒரு ட்ரைனிங் வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றது சொல்லப்படுது. டெஸ்டும் கொடுக்கப்படும். அதே நேரத்துல நீங்க மேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்களை ட்ரைனிங் கோர்ஸ் வந்து மாரத்தான் MLCA 260 மாதிரி லென்த்தியா இருக்கும் அப்படின்றது நான் சொல்ல வரல. ஆனா உங்களுக்கு வேற ஏதாவது ட்ரைனிங்கள் கொடுக்கப்படும். அது மேனேஜர் ஆகிய நீங்க எல்லாருமே எடுத்து 55%க்கு மேல எடுத்தாதான் பாஸ் ஆவீங்க. அப்போ நீங்க 55%க்கு கம்மியா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ரேங்க் ஆகிய கன்சல்டன்ட் அப்படின்ற ரேங்க்குக்கு டவுன் கிரேட் ஆகப்படுவீங்க. அதாவது உங்க ரேங்க் அப்படின்றது குறையாது, ஆனா கன்சல்டன்ட்டுக்கு என்ன போனஸ் கிடைக்குமோ அந்த போனஸ் தான் உங்களுக்கு மேனேஜர் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். கமிஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு கன்சல்டன்ட் ஆகிய ஒரு கமிஷனுக்கு உங்களுக்கு வரும். அதனால உங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் கோர்சஸ் எடுத்து கத்துக்கோங்க. ஸ்டேட்டஸ் வந்து நீங்க பாஸ் ஆனதும் அந்த ஸ்டேட்டஸ் மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணப்படும். அடுத்த மேனேஜருக்கு அப்புறம், மேலாளருக்கு அப்புறம் வந்து இம்ப்ரூவ் ஆக போகிற ரேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா லீடர் மேலாளர், லீடர் மேனேஜர். இவர் யாரு அப்படின்னா, இவருக்கு வந்து இம்பார்ட்டன்டான டாஸ்க் கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு லீடர் மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஸ்ட்ரக்சரை இன்னும் வந்து தெளிவாக வேலை செய்ய முடியும். உங்களுடைய பர்சனல் பர்ச்சேஸ் வால்யூம் வந்து 2500 யூனிட்ஸ் இருக்கும். நீங்க இதனால பர்சனல் பர்ச்சேஸ் 2500 யூனிட்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டவுன் லைன்ல 2 மேனேஜர் இருக்கணும், இன்டைரக்ட்ல 2 மேனேஜர் இருக்கணும். அது மொத்தமாக 4 மேனேஜர் வந்தாங்க அப்படின்னா நீங்க லீடர் மேனேஜராக மாற முடியும். இந்த ஸ்ட்ரக்சர் தான் அப்படியே சேம். ரேங்க் மட்டும்தான் மாறுகிறது. மேண்டேட்டரி ரெக்வயர்மெண்ட் பர்சனல் பர்ச்சேஸ் தான் மாறும். 2500 அப்படின்றது மாறப்படுது. உங்களுக்கு கீழே 4 மேனேஜர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. மறுபடியும் இங்க சொன்ன மாதிரி கன்சல்டன்ட்லயும் மேனேஜர்லயும் சொன்ன மாதிரி லீடர் மேனேஜர்லயும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th லெவல் வரைக்கும் ஒரே கமிஷன் தான். 6வது லெவல்ல பாருங்க, அங்கிருந்து இன்ஃபினிட்டி போகும்போது உங்களுக்கு 6.5% 8% கிடைக்கும். உங்க ஸ்ட்ரக்சர் வந்து வளர்ந்து கீழே போக போக போக
உங்களுக்கு 6.5ல இருந்து 8% உங்களுக்கு கிடைக்குது. பாருங்க 8%. இந்த ஸ்லைட்ல பாத்திருக்க மாதிரி பாத்திருக்கீங்க. மேனேஜரை விட இது அதிகம். அப்போ கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க நிறைய டைரக்ட் பார்ட்னர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, அதாவது டைரக்ட் பார்ட்னர்ஸ் சொல்ல வருகிற நபர்கள் யாருன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுன்லைன்ல இருக்கிற நபர்கள். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன் மற்றும் அதே நேரத்துல உங்க 6வது லைனுக்கு மேல போகும்போது நீங்க டைரக்ட் பார்ட்னர்ஸ் கிட்ட எவ்வளவு ஏர்ன் பண்றீங்களோ அதே அளவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்றது. நீங்க லீடர் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுறீங்க. உங்களுக்கு 6வது லெவல்ல இருக்கிற இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்போது 6.5ல இருந்து 8% வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த இன்கம் வந்து எப்படி இன்க்ரீஸ் செய்யப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 7% வேணும் அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு லீடர் மேனேஜர் இருக்கணும். அப்போ அதே 7.5% வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 2வது லீடர் மேனேஜர் வரணும். 7.3% வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே நேரத்துல உங்களுடைய செகண்ட் டைரக்ட்ல வந்து அவங்க லீடர் மேனேஜர் வரணும். அதே நேரத்துல 3வது லைன்ல வந்து 7.6 வருவாங்க, அங்க ஒரு லீடர் மேனேஜர் இருந்தாங்கன்னா. அப்போ 4 லீடர் மேனேஜரும் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 8% கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுடைய ஃபர்ஸ்ட் டவுன்லைன்ல இருக்கிற குவாலிஃபைடு பார்ட்னர்ஸ் மூலியமா தான் கிடைக்குது. அதாவது நம்ம இந்த பெர்சன்டேஜ் எல்லாமே ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். மினிமம் வித்ட்ராவல் அக்கவுண்ட் வந்து 50 யூனிட்ஸ். உங்ககிட்ட ட்ரைனிங் கோர்ஸ் நீங்க எடுத்துக்கணும், இது வேலிட். அதே நேரத்துல உங்க எல்லாராலையும் இந்த டெஸ்ட் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் நம்புறேன். 55% மேல எடுக்கணும். சரி, இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாப் மேனேஜர். டாப் மேனேஜரா நீங்க மாறுனீங்க அப்படின்னா நீங்க மெம்பர் ஆஃப் அம்பாசிடர் கவுன்சிலா நீங்க மாற முடியும். நம்ம கிட்ட வந்து 30 நபர்கள் இருக்காங்க என்னோட சேர்த்து. இந்த நபர்கள் அனைவரும் ப்ராஜெக்ட வந்து டெவலப் பண்ணுவாங்க உலகம் முழுக்க. அவங்க வெபினார்ஸ் கொடுப்பாங்க. அதே நேரத்துல நான் டிராவல் பண்ணி மற்ற அம்பாசிடர்களை சந்திக்க போவேன். அப்போ நீங்க ஒரு அம்பாசிடரா இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒரு கார்ப்பரேட் லெவல் ஆஃப் திங்கிங் இருக்கணும், சில ப்ரொபோசல்ஸோட, சில ஸ்ட்ராட்டஜிஸோட. இந்த நபர்கள் எல்லாம் அவர்களுடைய ஸ்ட்ரக்சருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் தான் டெவலப் ஆகும். இந்த டாப் மேனேஜர்ஸ் அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹார்மனியான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுப்பாங்க. அக்டோபர் வரைக்கும், அடுத்த பர்த்டே வரைக்கும் நான் உங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, இன்னும் வந்து வேலை செய்யுங்க உங்க கண்ட்ரிக்கு நீங்க அம்பாசிடரா மாறுறதுக்கு. நான் வந்து என்னுடைய ரேங்க் அம்பாசிடரா மாறுறதுக்கு வந்து ஷியோரா இல்ல. நான் ஸ்ட்ராட்டஜிக் கவுன்சிலா கூட போகலாம், அம்பாசிடர் இருந்து ரிசைன் பண்ணலாம். ஆனா அது முற்றிலுமா என்ன மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கிறது, என்னுடைய மனதுல. அதே நேரத்துல கம்பெனிக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஏன் மூலியமா தான் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் மேனேஜர் ஆனதுல இருந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக 2 லீடர் மேனேஜர்ஸ் இருக்கணும் உங்க ஃபர்ஸ்ட் டவுன்லைன்ல. அதே நேரத்துல இன்னொரு 2 லீடர் மேனேஜர்ஸ் வந்து இன்டைரக்ட்ல இருக்கலாம், உங்களுடைய லெவல்ல எங்க வேணாலும் இருக்கலாம்.
அவங்க ஃபர்ஸ்ட் டவுன்லயும் இருக்கலாம், இல்ல கீழே கூட இருக்கலாம். அப்போ நீங்க 4 லீடர் மேனேஜர்ஸ் கொடுத்தாதான் உங்களால டாப் மேனேஜர் மாற முடியும். செகண்ட் ரெக்வயர்மெண்ட் பாத்தீங்கன்னா, உங்க பர்சனல் பர்ச்சேஸ் வால்யூம் வந்து 5000 யூனிட்ஸ் இருக்கணும், இல்ல அதற்கு மேல இருக்கணும். நம்ம யூஎஸ்டி பத்தி கூடிய விரைவில் பேசுவோம். உங்களுக்கு இத வந்து ஈஸியா வந்து சொல்ல வரும். நீங்க எவ்வளவு ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றீங்க நம்ம ப்ராஜெக்ட்ல, அது மூலியமா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரெஃபரல் போனஸ் பாத்தீங்கன்னா லெவல் 1ல இருந்து லெவல் 5 வரைக்கும் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. லெவல் 6ல இருந்து பாருங்க, நீங்க 6ல இருந்து இன்ஃபினிட்டி லெவல் 8 to 9% கிடைக்குது ஒரு டாப் மேனேஜர் ஆகிய உங்களுக்கு. இதுல இந்த பாசிவ் இன்கம் வந்து இன்னொரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு. 9% அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிகர். இப்ப பாருங்க, அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இப்ப பார்ப்போம் அடுத்த ஸ்லைட்ல. இந்த இடத்துல நீங்க ஒரு டாப் மேனேஜர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய டைரக்ட்ல உங்களுக்கு 8% வந்து உங்களுடைய போனஸ் ரெஃபரல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க இங்க பாருங்க, நமக்கு இந்த இடத்துல 4 நபர்கள் லீடர் மேனேஜரா இருந்தாங்க, அதனால டாப் மேனேஜர் ஆனோம். ஆனா அந்த 2 நபர்கள் உங்களுக்கு கீழே 2 பேர் டாப் மேனேஜர் ஆனாங்கன்னா நீங்க வைஸ் பிரசிடென்டா மாறதுக்கு 2 நபர்கள் போதுமானது. 2 டாப் மேனேஜர்ஸ் கிரியேட் பண்ணால் போதுமானது. அப்போ உங்களுக்கு டைரக்ட்ல ஒரு டாப் மேனேஜர் நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க கொண்டு வரும்போது உங்களுக்கு போனஸ் ரெஃபரல் வந்து 8.5% கிடைக்குது. அதே நேரத்துல இன்னொரு டாப் மேனேஜர் கிடைக்கும் போது 9% கிடைக்குது. இன்ஃபினிட்டி அந்த லெவல் 6th லெவல்ல இருந்து இன்ஃபினிட்டி போகும்போது மறந்துடாதீங்க. இதுதான் பெர்சன்டேஜ் அலோகேட் பண்ணப்படுது ஒவ்வொரு குவாலிஃபைடு பார்ட்னர்ஸ் உங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு. இதுல மினிமம் வித்ட்ராவல் வந்து 50 யூனிட்ஸ். அதே நேரத்துல மறந்துடாதீங்க, ட்ரைனிங் கோர்ஸ் இருக்கும். அதுல 55% மேல நீங்க பாஸ் ஆயிருக்கணும். சரி, இதுதான் டாப் மேனேஜருக்கான குவாலிட்டிஸ். அடுத்தது ஸ்லைட்ல பார்த்தோம் என்றால் முக்கியமான ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், துணை தலைவர். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4 லைன்ஸ் இல்ல. இந்த இடத்துல நீங்க பிரியாரிட்டைஸ் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுடைய டைரக்ட்ல இருக்க 2 நபர்கள். சிறந்த மேலாளர் டாப் மேனேஜர், 2 டாப் மேனேஜர் அவர்களை கொண்டு வரணும். நீங்க பர்சனல் பர்ச்சேஸ் வந்து 10,000 யூனிட்ஸ் தனிப்பட்ட கொள்முதல் நீங்க வச்சிருக்கணும். நான் உங்களுக்கு இந்த இடத்துல கவனத்தை கொண்டு விரும்புகிறேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல 2 டாப் மேனேஜர்ஸ் இருக்கணும். இன்டைரக்டா இங்க கிடையாது, இது மஸ்ட். அதே நேரத்துல 10,000 யூனிட்ஸ் வந்து பர்சனல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க 2 டாப் மேனேஜர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா உங்களுடைய பர்சனல் பர்ச்சேஸ் வந்து 10,000 யூனிட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா உங்களால வைஸ் பிரசிடென்ட் ஆக முடியாது. அப்போ பர்சனல் பர்ச்சேஸையும் நீங்க கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து 5 லெவல் அதே சதவீதம். ஆனா 6வது லெவல்ல இருந்து பாருங்க, உங்களுக்கு 9ல இருந்து 10% ஆகிய ரெஃபரல் போனஸ் கிடைக்குது. அப்போ நீங்க வைஸ் பிரசிடென்ட் ஆனீங்கன்னா இந்த கமிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்கிரெடிபிள், அற்புதமானது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைனை விட அதிகமான கமிஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. இங்க பார்க்கலாம் முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல நம்ம இன்னொரு பர்த்டே வருது அக்டோபர் மாதத்துல. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண விரும்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வைஸ் பிரசிடென்ட் ரேங்கிங் இல்ல பிரசிடென்ட் ரேங்கிங் வாங்க. ஒவ்வொரு வருடமும் புது சர்ப்ரைசஸ் கொடுக்கப்படுது, புது கிஃப்ட்ஸ் கொடுக்கறாங்க. ஆண்ட்ரூஸ் சார் வந்து கொடுக்குறாரு. அந்த வண்டர்ஃபுல்லான
சர்ப்ரைசஸ் எல்லாம் புது ரேங்க் அச்சீவ் பண்ண நபர்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு பர்த்டேல, அதாவது ஒரு பென், டைமண்ட் கிராஸ்ட் பென் கிடைக்கும். அதாவது மிகவும் பிளசண்டான ஒரு கிஃப்டா இருக்கும் அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும் போது கம்பெனி கிட்ட இருந்து. அதனாலதான் உங்க எல்லாரும் நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வந்து நான் சொல்றது, டாப் மேனேஜர்ஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றது, நீங்க பிரசிடென்ட் போற வரைக்கும் வந்து திட்டமிடுங்கள். உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் அண்ட் சர்ப்ரைசஸ் வந்து கொடுக்கப்படும். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு 10% கமிஷன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க உங்க ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு வைஸ் பிரசிடென்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அதாவது டைரக்ட்ல ஒரு டாப் மேனேஜர் வைஸ் பிரசிடென்ட் ஆக்குங்க. உங்களுக்கு 10% கமிஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய செகண்ட் லைன்ல இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் ஆக்குங்க அவர்கள். அதனால உங்களுக்கு 10% கிடைக்கும் போனஸ் ரெஃபரல். இது ரொம்ப அதிகம். அதாவது நான் இந்த இடத்துல 10% அப்படின்றது பேச வருகிறது 6வது லெவல்ல இருந்து இன்ஃபினிட்டி லெவல் போகும்போது. மத்த எல்லா லெவல்ல இருக்கிற பெர்சன்டேஜும் சேம் தான். இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படுது. அதனால எஜுகேஷன் கோர்ஸ் எடுக்கணும், டெஸ்ட் எடுத்துக்கணும். நீங்க 55% மேல நீங்க ஸ்கோர் பண்ணணும். நீங்க ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் 55% மேல உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ரீஸ்டோர் செய்யப்படும். உங்களுடைய முதல் டெஸ்ட்ல உங்களால பண்ண முடியல அப்படின்னாலும் 2வது டெஸ்ட்ல பண்ணும்போது உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அடுத்தது பார்க்க போகிற ரேங்க் வந்து பிரசிடென்ட். இவரு ஒரு மில்லியனரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பிரசிடென்ட்டா மாறினீங்கன்னா. நான் ஹானஸ்டா உண்மையாக உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நம்ம கம்பெனில நான் பிரசிடென்ட்டா மாறினதுல இருந்து ஒரு பெரிய ஒரு படி வந்து மேல போயிருக்கிற மாதிரி உணர்ந்தேன். ஏனென்றால் உங்களுக்கு பர்சனல் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது உங்களுடைய உச்சத்தின் பக்கத்துல இருக்கோம், உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்க இருக்கிறதுல அந்த ரேங்கிங்ல ஹையஸ்ட் லெவல்ல தான் இருக்கீங்க நீங்க. ஆனா நீங்க இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே நேரத்துல ஒரு பிரசிடென்ட் கூட வேலை செஞ்சுதான் ஆகணும். இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும் அவங்களுடைய நினைக்கிற நபர்கள் அனைவருமே அவங்களுடைய எஃபோர்ட் கொடுக்கணும். அவங்களுடைய டவுன்லைன்ஸ்க்கு உதவி செய்யணும், கம்பெனிக்காக உதவி செய்யணும், கம்பெனி கூட வேலை செய்வோம். அப்பதான் உங்களுடைய பிரசிடென்ட்டா நீங்க மாறும்போது நீங்க புரிந்து கொள்வீர்கள் நீங்க ஒரு வாரியர் அப்படின்னு. நீங்க தான் நிறுவனத்துடைய ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தான் நிறுவனத்தை வந்து கையில எடுத்து நிறுவனத்தை இன்னொரு உலகத்துல இருக்கிற உச்சிக்கு கொண்டு போறதுக்கான பொறுப்புகள் உங்களுக்கு வர நினைக்கும். இப்ப நம்ம கிட்ட வந்து 73 பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க நிறுவனத்துல. நம்ம அதோட வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது, நமக்கு இன்னும் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. நிறைய அம்பாசிடர்ஸ் வேணும் இந்த இந்த வேல்யூ வந்து உலகத்துல இருக்கிற அனைவருக்கும் சொல்றதுக்கு. நம்ம தான் முன்னோடிகள், பயனியர்ஸ். நம்ம கிட்ட வந்து சிறப்பான லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த கதவை வந்து நம்ம எப்பவும் திறந்துதான் வச்சிருப்போம். அந்த லீடர்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி வரதுக்காக இருக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்களும் வரணும். கம்பெனி வந்து நீடுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தேவைப்படுது. ஏனென்றால் நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க, அவங்களுடைய ட்ரெடிஷ்னலான வேலைய. அப்போ இவங்களுக்கு இந்த புது உலகத்தை காட்டுகிறோம். நம்ம மக்களை வந்து அவங்க இந்த டெட் பாயிண்ட்ல இருந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அந்த ராட் ரேஸ் அதுல இருந்து வெளிவரத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது நம்ம கம்பெனி.
எப்போ அவங்களுக்கு ஒரு புது சோர்சஸ் இருக்கு, புது இன்கம் சோர்சஸ் வரப்போகுது அப்படின்றது தெரிய வந்தது அப்படின்னா அவங்க அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்ததுக்கு அப்புறம் எங்க கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏனென்றால் என்னுடைய கொலீக்ஸ், பிரசிடென்ட்ஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ், அம்பாசிடர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஒரு இடைவெளி கொடுக்கணும், தன்னுடைய ஒர்க்ல வேலை செய்யாம இருக்கலாம் அப்படின்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு. ஏனென்றால் தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிட்டு நம்மளுடைய மிஷன் என்ன, உலகத்துல இருக்கிற மக்களுக்கு நம்ம இதை சொல்லி கொடுக்கணும். அதனால எல்லார்ட்டையும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பார்ட்னர்ஸ், உங்களுடைய மக்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் சாட்டிஸ்பாக்சன். அப்போ பிரசிடென்ட்டுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் இப்ப என்னன்றத பார்ப்போம். நீங்க உங்களுடைய டைரக்ட்ல 2 நபர்கள் வைஸ் பிரசிடென்ட்ஸ் வச்சிருக்கணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல. அப்போ உங்களுடைய 6th லெவல்ல இருந்து இன்ஃபினிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ல இருந்து 12% ஆகிய ரெஃபரல் கமிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லைடு இந்த இடத்துல மாத்துவோம். உங்களுக்கு அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்றது. பிரசிடென்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் பாப்பீங்க ஏர்னிங்ஸ்ல. உங்களுக்கு நான் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரியப்படுத்த போறேன். உங்க வைஸ் பிரசிடென்ட், உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருந்தாங்கன்னா இடது பக்கத்துல பாருங்க, அதாவது லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் மார்க்கெட்டிங் பிளான், அந்த ஸ்கிமேட்டிக் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய லெவல் பொறுத்துன அந்த டெப்த் ஃபார்மேட் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா இப்ப பிரசிடென்ட் ஆனதுமே அதேதான் 8% உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து கிடைக்கும். செகண்ட் லெவல்ல 8%, 3% அண்ட் 5th லெவல் அப்படின்றது கிடைக்கும். அதே நேரத்துல நீங்க 10% உங்களுடைய 6th லெவல்ல இருந்து கிடைக்கும். அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போற வரைக்கும். ஆனா ஏன் இந்த 7th லெவல்ல பாருங்க, நாங்க 1% அப்படின்றத பண்ணிருக்கோம். ஏனென்றால் உங்களுடைய பார்ட்னர் உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. அப்ப என்ன ஆகும், இந்த என்டர்பிரனரல் டிஃபரன்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. அந்த பெர்சன்டேஜ் அலோகேஷன் அப்படின்றது மாற்றப்படும். அப்போ என்னுடைய 7th லெவல்ல வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு 9% வந்து 6th லெவல்ல இருந்து அவங்களுக்கு வரும். அப்போ என்னுடைய 7th லெவல் அவங்க, அப்ப சிஸ்டம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய 10% இருந்து மைனஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த சிஸ்டம் வந்து 9% வைஸ் பிரசிடென்ட்க்கு வருகிற அந்த 9% எடுத்து, மன்னிக்கவும், பிரசிடென்ட்க்கு வருகிற 9% எடுத்து அது வைஸ் பிரசிடென்ட்க்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதனாலதான் நீங்க நிறைய பார்ட்னர்ஸ் உங்க டைரக்ட்ல வச்சுக்கணும், உங்க ஸ்ட்ரக்சரை வளர்க்கறதுக்கு. அதாவது வெர்டிகலாவும் இருக்கணும், ஹரிசாண்டலாவும் இருக்கணும். அப்போ என்னுடைய வைஸ் பிரசிடென்ட் என்னுடைய 7th லெவல்ல இருக்காரு, அந்த 9% வருது அவருக்கு அப்படின்னா எனக்கு 7th லெவல்ல இருந்து 1% தான் கிடைக்கும், 10% இருக்கு பதிலா. ஏனென்றால் அந்த ரிமைனிங் இருக்கிற பெர்சன்டேஜ் என்னுடைய வைஸ் பிரசிடென்ட்க்கு போய் சேரும். இந்த இடத்துல எனக்கு செகண்ட் லெவல்ல டாப் மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா எனக்கு பார்ட்னர் யாராவது இருந்தாங்கன்னா அந்த இடத்துல எனக்கு 10% கிடைக்கும். இதுதான் வந்து ஆண்டர்பிரனரல் டிஃபரன்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. அலோகேட்டட் பெர்சன்டேஜ் வந்து பிரித்து கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய நெட்வொர்க் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மேக்ஸிமைஸ் பண்ணணும் நம்மளுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியலை. சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன் ஆனா பணம் வரவில்லை அப்படின்றது நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கு வந்து சில நேரத்துல குவாலிஃபிகேஷன் கம்மியா இருக்கலாம் அவங்களுடைய டெப்த் இருக்கிறத விட. மன்னிக்கணும், பிரசிடென்ட் இல்லை அவரு. இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல ஒருத்தர் பிரசிடென்ட் ஆயிட்டாரு,
ஃபர்ஸ்ட் லெவல்ல பிரசிடென்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. அதாவது என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல வைஸ் பிரசிடென்ட் இருந்த மாதிரி இல்ல. அங்க வந்து 7th லெவல்ல இருந்து 1% கிடைச்சது அங்க இருக்கும்போது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10.5% மைனஸ் 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5% தான் கிடைக்குது. ஆனா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த பணத்தை வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணுங்க. அத ஒரு 50,000 நபர்களோட உங்க ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்களோட மல்டிப்ளை பண்ணுங்க. அந்த 0.5% வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்டாக உங்களுக்கு வந்து சேரும். இததான் எக்கானமி ஆஃப் ஸ்கேல் அப்படின்றதுல சொல்றோம். இப்ப நம்ம 6வது லெவல்ல நமக்கு பிரசிடென்ட் இருக்காங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி லெவலுக்கு போகும்போது எனக்கு 0% தான் கிடைக்கும் 12th லெவல்ல இருந்து. ஏனென்றால் என்னுடைய 12th லெவல்ல என்னுடைய 6th லெவல் பிரசிடென்ட் இருக்கலாம். அந்த கமிஷன்ஸ் எல்லாமே என்னுடைய பிரசிடென்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்ப எனக்கு 0% தான் கிடைக்கும். அந்த 10% எல்லாமே அவங்களுடைய கமிஷன் எல்லாமே அவங்களுக்கு போய் சேர ஆரம்பிச்சிடும். இப்ப வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, மார்க்கெட்டிங் பிளான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, ரொம்ப கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா எப்பயுமே நெட்வொர்க்கே ரிலை பண்ணாம நீங்க தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம மார்க்கெட்டிங் பிளான் படி நீங்க வந்து கமிஷனை போனஸ் அக்கவுண்ட்ல பெற முடியும். இப்போ நம்ம இந்த ஸ்லைட்ல வந்து எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணலாம் பிரசிடென்ட் ஆனீங்கன்னு சொன்னா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 6th லெவல்ல இருந்து இன்ஃபினிட்டி லெவல் வரைக்கும் 10 முதல் 12% வரை நமக்கு காம்பன்சேஷன் பிளான்ல இன்கம் வரும். இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு பிரசிடென்ட்டை நீங்க அட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 10.5% வந்து யூனிட்ஸ் வரும். மேலும் முதல் அதாவது 2வது ஜனாதிபதி வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல செகண்ட் பிரசிடென்ட் வந்தாருன்னா 11% உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். அடுத்தது ஃபர்ஸ்ட் லைன்ல தேர்ட் பிரசிடென்ட் வந்தாரு அப்படின்னா 11.5% வந்து அப்ரூவல் வந்து உங்க போனஸ் அக்கவுண்ட்ல நீங்கள் பெறலாம். அடுத்தது ஃபோர்த் பிரசிடென்ட் அப்படின்னா 12%, அதாவது மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் வரணும் அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரேங்க் வந்து நீங்க கிரியேட் பண்ணும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்றப்ப அதிகமான கமிஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கும். இந்த டேபிள்ல வந்து இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோமோ அனைத்தையும் வந்து ஒரு அட்டவணையாக நீங்கள் பார்க்க முடிகிறது. இப்ப பிபிவி அப்படின்னு சொன்னா பெர்சன்டேஜ் பர்சனல் பர்ச்சேஸ் வால்யூம். பிபிவி அப்படின்னு சொன்னா பர்சனல் பர்ச்சேஸ் வால்யூம். இப்போ லாஸ்ட் காலம்ல வந்து டோட்டல் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப வந்து நீங்க யூசரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா 10% வரைக்கும் டோட்டல் நீங்க வந்து earn பண்ண முடியும். ஒரு கிளையண்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா 15% வரைக்கும் டோட்டல், அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன டோட்டல் வருது அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். மேலும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நம்ம போலாம். இது வந்து நெட்வொர்க்ல எப்படி அலோகேட் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு அட்டவணை. இது வந்து லெவல் கொடுத்திருக்காங்க. இப்போ பங்குதாரர், முகவர், கன்சல்டன்ட், மேலாளர், தலைவர் மேலாளர், சிறந்த மேலாளர், வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அதுல வந்து பர்சனல் பர்ச்சேஸ் வால்யூம்ல இருந்து ஆரம்பித்து 5th லெவல் வரைக்கும் ஒரு பெர்சன்டேஜ், 6th லெவலுக்கு அப்புறம் எவ்வளவு பெர்சன்டேஜ், மொத்தம் வந்து எவ்வளவு வருகிறது அப்படிங்கிறத ஒரு சார்ட்டாக வந்து கொடுத்திருக்கிறோம். இது வந்து
நிலைகளின் போனஸின் விளக்கம். இப்போ நம்ம போனஸ் எப்படி அலோகேட் ஆகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எந்த அளவுக்கு வந்து முதல் வரியில் தகுதி வாய்ந்த கூட்டாளர்களின் எண்ணிக்கையை பொறுத்து வந்து 6வது நிலை முதல் முடிவிலி நிலை வரை உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒண்ணு கவனிக்கணும். கமிஷன்ஸ் வந்து 6th லெவல்ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் குவாலிஃபைட் பார்ட்னர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒரு டாப் மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து 9 to 10%, மேலும் வந்து பிரசிடென்ட்டா இருக்கீங்கன்னா 10%க்கும் மேல இருக்கு. இது வந்து நம்ம குவாலிஃபைட் பார்ட்னர்ஸை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகும், வேரி ஆகும். அடுத்தது போனஸ் திட்டம். இப்போ இந்த ஸ்லைட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம ட்ரைனிங்ல வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ, நம்ம வெபினார்ல வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ எல்லாருக்குமே வந்து நன்றி. ஏன்னா எவோரிச்ல வந்து இந்த அளவுக்கு அவங்க ரேங்க் ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நம்ம கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். மேலும் மக்கள் வந்து நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம், பேசுகிறோம் அவர்களிடம். அவர்களுக்கு கூட எப்படி வந்து நம்ம பணத்தை வந்து பெருக்குவது, மேலும் எங்க இன்வெஸ்ட் பண்ணுவது அப்படின்னு அவர்களுக்கு எப்படி சேமிப்பது, மேலும் ஒரு சாட் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எதற்காக யூஸ் பண்ணணும், ஒரு உபயோகமா இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு வருமானம் வருகிறது அப்படின்னு சொன்னா அந்த சாட் குரூப்பையோ இல்ல டெலிகிராம் குரூப்பையோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படிதான் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். மேலும் நம்ம கம்யூனிட்டி கம்பெனிக்கு நம்ம உதவி செய்யலாம். ஏன்னா 2016ல இருந்து நான் இருக்கேன் கம்பெனில. உங்களுடைய அட்டென்ஷனுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க வந்து 3rd and 4th of July ரோம்ல வந்து வண்டர்ஃபுல் ஈவென்ட் நடக்க போகுது. நான் கண்டிப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணி இருப்பேன், காத்து கொண்டிருப்பேன். இந்த ஈவென்ட் வந்து நம்ம சிஇஓ ஆண்ட்ரே ஹவ்ராத்தவ் வந்து எல்லாருமே, மேலும் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க வந்து அங்க பிரசன்ட் ஆகியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் பிராட்காஸ்டிங் டிக்கெட்ஸ் கூட நீங்க வாங்கியிருப்பீங்க, சந்திக்கலாம். மேலும் வந்து நம்ம காங்கிரஸ்ல ஹோஸ்ட் ஆகலாம். நீங்க வந்து எல்லாரையுமே வந்து நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கம்பெனிக்காக நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நான் கண்டிப்பா வந்து உங்களை மீட் பண்றதில் ஆர்வம் கொண்டுள்ளேன். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஊதியம் சம்பாதிக்க அனைத்து வழிவகைகளையும் கற்றுக் கொடுத்தீர்கள். மேலும் நம்ம எவோரிச்ல வந்து டீம் ஒர்க் அப்படிங்கிறது தான் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நெட்வொர்க் கரியர் பாத்துன்னு சொல்லலாம். ஏன்னா எங்கெல்லாம் வந்து நமக்கு கடினமான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் சேர்ந்து உழைத்தால் அதை சுலபமாக்க முடியும். ஏன்னா நம்ம கம்பெனி நமக்காக சப்போர்ட் பண்றாங்க. அப்போ நாம நம்ம கம்பெனிக்காக சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அப்ப எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து நம்ம காங்கிரஸ் இட்டலியோட 2021 3rd and 4th உங்களுடைய சக்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நாங்க சொல்றோம். ஆண்ட்ரே, மீலா, ஆர்மான்ஸ், டிராகோஸ் அவர் வந்து எல்லாரும்
அங்க வந்து வரவிருக்கிறார்கள். மேலும் டிராகோஸ் வந்து இட்டலியில இருந்து இத வந்து ரொம்பவே முக்கியமான விஷயங்களை வந்து சொல்ல போகிறார். ஏன்னு சொன்னா அவர் வந்து பிரசிடென்டா இருக்கிறார் இட்டலியில, டைரக்டர் ஆஃப் ஏபிஐயாவும் இருக்கிறார். இப்போ இந்த அளவுக்கு வந்து சர்ப்ரைஸ்லாம் அன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா ரோம்ல வந்து 3rd and 4th of July வந்து நீங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா பெரிய ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ வந்து நாங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இந்த பேண்டமிக் டைம்ஸ்ல ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட் வந்து ரோம்ல நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். கண்டிப்பா நீங்க எல்லாரையும் நான் அழைக்கிறேன், எல்லோரும் வரணும். ஏன்னா அப்படி வந்து நீங்க டைரக்டா வர முடியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. 60 யூனிட்ஸ், அதாவது $60, 50 யூரோஸ். கண்டிப்பா வந்து இந்த வீக் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து டெலகிராம் பாட் வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க பெற முடியும். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட், கிரிப்டோ கரன்சிஸ் எக்ஸ்சேஞ்ச்ல நீங்க வந்து வருமானம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா டிஃப்ரெண்ட் ரேட்ஸ்ல வந்து இது நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை வந்து உங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறோம். டெலகிராம் பாட் வந்து முக்கியமா நீங்க கவனிக்கணும். ஏன்னா நீங்க வந்து ராஃபல் லாட்டரியில கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதை கூட நம்ம டிராகோஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. CRU பாயிண்ட்ஸ் 100,000 CRU பாயிண்ட்ஸ், அதாவது 1 lakh CRU பாயிண்ட்ஸ் வந்து ரேண்டமா வந்து செலக்ட் பண்ணுவாங்க வின்னர். கண்டிப்பா வந்து கற்பனை பண்ணி பாருங்க, 100,000 CRU பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா $100,000 மாறுது அப்படின்னு சொன்னா இன்னும் அதை விட கூட அதிகமாக இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப எவ்வளவு பெரிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஏன்னா அந்த நபர் வந்து யாரை செலக்ட் பண்ணிருக்காங்களோ ரேண்டமா ரஃபல் லாட்டரி சிஸ்டம்ல அவர் வந்து டைரக்டா ஒரு ஸ்டேஜுக்கு கூட போய் ரிசீவ் பண்ணுவாரு. அது எவ்வளவு ஒரு பெருமைக்குரிய தருணமாக அவருக்கு அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க. ஏன்னா மிகவும் குறைந்த டிக்கெட்ஸே அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம வந்து நிறைய வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் நம்ம கம்பெனில. ஆகையா நீங்க வந்து எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கு. உங்க எல்லோருக்கும் இன்று வந்து நீங்க நம்ம பிரசன்டேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றியை நான் சொல்லிக் கொள்கிறேன். மேலும் நம்ம மார்க்கெட்டிங் பிளானை வந்து ஒரு நல்ல விதத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய MLM கம்பெனிஸ் நான் பார்த்திருக்கேன். ஆனா எவோரிச்சோட மார்க்கெட்டிங் பிளான் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மல்டி லெவல் கிரவுட் இன்வெஸ்டிங்ல வந்து டவுன்லைன்ஸ் இன்ஃபினிட்டி லெவல் வரைக்கும் ஏர்ன் பண்றது அப்படிங்கிறது எந்த நெட்வொர்க்லயுமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அதுக்காக தான் நம்ம பயோனியரா இருக்கோம். ஏன்னா முதலாக ஆரம்பித்தவர்கள் அப்படின்னு ஒரு பெருமையும் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய டவுன்லைன்ல இருந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் என்ன சொல்லிக்கிறேன், எனக்குள்ளேயே நான் வந்து ரெடியா இருக்கேன் நம்ம கம்பெனியை ஜாயின் பண்றதுக்கு. நான் வந்து பேங்கிங் செக்டார்ல இருந்தேன். ஆனா எவோரிச்காக அந்த வேலையை நான் ராஜினாமா செய்தேன். எதற்காகன்னு சொன்னா நம்ம கம்பெனில அந்த அளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆகையால் தான் கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.